இந்த மாயை இருக்கிறதுனால தான் நம்ம ஜோக் அடிக்கலாம், சுவாமியோட பாடலாம், பேசலாம். இன்ஃபேக்ட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காது. ஒரு 40-50 டிஸ்கோஸ் ஆகிட்ட பிறகு சுவாமி எப்போவுமே பஜன பினா சுக சாந்தி நஹி இந்த பாட்டு தான் பாடின்னு இருந்தார். எனக்கு அந்த பாட்டு கேட்டு கேட்டு நிஜமாக அஃப்கோர்ஸ் சுந்தர இதில் எது பாடினாலும் அமுதம் தான், ஆனால் இன்னும் பழைய பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணித்து எனக்கு. அதனால் ஒரு சமயம் ஒரு சான்ஸ் கிடச்ச போது சுவாமி எங்கள் காலேஜில் வந்து டிஸ்கோஸ் கொடுக்க போகும்போது நானும் சுவாமி தனியாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. சுவாமி அப்படின்னா ஏமிரா அப்படின்னார். స్వామి పాత పాటే పాడట్లేదు స్వామి, ఎప్పుడు భజన వినా పాడుతున్నారు స్వామి. భజన எனக்கு அவ்வளோ பேசலாம் தெரியாது, அதனால் சுவாமி చాలా బోర్ కొడుతుంది స్వామి, పాత பாட்டு பாடாలి சுவாமி. இது நான் ஒரு கடவுளாக என் முன்னாடி சங்கு சக்கரதாரியாவோ இல்லைன்னா திருஷூலம் வச்சு அந்த ஜடாமுடியில் கங்கை அப்படி பின்னாடி வந்தால் அந்த ஆவில் தான் இருப்போம் தவிர சுவாமி கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? அதனால் மாயை சிறந்தது. இது மாயால் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. போகிறா நோர் முஸ்கோ அப்படின்னாரு. போனார் 13 பழைய. அதான் நான் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் வெல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவராக சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அதாவது இந்த எஜுகேஷன் லெவல் அந்த ஆர்கனைசேஷன் லெவலில் பார்த்தா 13 பழைய பாட்டு பாடிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணியமும் பாடிட்டார். நார்மலி சுப்பிரமணியத்தில் அந்த காலத்தில் சுவாமி முடிப்பார். அது முடிச்சுட்டு தூரத்தில் என்னை பார்த்து பஜன பினா சுக்க, அவருடைய விளையாட்டு அது. அவ்வளோ கருணை, சுவாமியுடைய கருணை. அதாவது இப்போ நம்ம ஒரு இப்போ எங்களுக்கு சான்சலர் இருக்கார், வைஸ் சான்சலர் இருக்கார், அவங்கக்கிட்ட போய் சார் நீங்கள் இந்த வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு பதில் வேறு எதாவது கட்டிக்கோங்கன்னு என்னால் போய் பேச முடியுமா? ஆனால் இந்த சான்சலர் வந்து எல்லா சான்சலரோட உலகத்துக்கே சான்சலர், அவர்கிட்ட என்னால் நேராக போய் பேச முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பிரேமை, அந்த மாயையும்.